வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் இன்று புலமை பரிசில் பரீட்சைக்கு வரலாம் என்று எதிர்பார்க்கக்கூடிய கணித வினா ஒன்றை பார்ப்போம். பாருங்கள், காணொளிக்குள் செல்வோம். பாருங்க பிள்ளைகள், இந்த கணக்கு வாசிக்கிறேன். கீழே தரப்பட்ட செவ்வக வடிவ அட்டைத்தாளில் அரைவாசிக்கு பச்சை நிறமும் அரைவாசிக்கு மஞ்சள் நிறமும் தீட்டப்பட்டுள்ளது. இத்தாளில் இருந்து ஒரு பக்க நீளம் 2 சென்டிமீட்டர் அளவினையுடைய சதுரத்தாள்களை வெட்டுகின்ற போது பெறக்கூடிய பச்சை நிற சதுரத்தாள்கள் எத்தனை? இதுதான் பிள்ளைகள் கேள்வி. இந்த கேள்விக்குரிய படம் ஒன்று கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. பாருங்கள் பிள்ளைகள், செவ்வக வடிவ தாளினுடைய நீளம் 32 சென்டிமீட்டர், அகலம் 14 சென்டிமீட்டர். இந்த செவ்வக வடிவ தாளினுடைய அரைவாசிக்கு பச்சை நிறம் தீட்டப்பட்டுள்ளது, மிகுதி அரைவாசிக்கு மஞ்சள் நிறம் தீட்டப்பட்டுள்ளது. சரிதானே பிள்ளைகள்? இப்ப நாங்கள் இப்ப என்ன செய்ய வேண்டுமென்றா பிள்ளைகள், இந்த செவ்வக வடிவ தாளிலிருந்து எத்தனை சின்ன சின்ன தாள்கள் வெட்டலாம். அதாவது சின்ன சின்ன சதுர வடிவமான தாள்கள், அதாவது ஒரு பக்க நீளம் 2 சென்டிமீட்டர் அளவா இருக்க வேணும்னு சொன்னா சதுரத்துக்கு 4 பக்கம். அப்ப ஒரு பக்க நீளம் 2 சென்டிமீட்டர் என்றா பிள்ளைகள், மற்ற பக்கங்களினுடைய நீளங்களும் 2 சென்டிமீட்டரா தான் இருக்கும். ஏனென்று சொன்னால் அது ஒரு சதுரம். சதுரத்துக்கு 4 பக்கமும் சமன். சரிதானே? ஓகே பிள்ளைகள், இப்ப நாங்கள் இந்த கணக்கை தீர்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், இந்த செவ்வகத்தினுடைய பரப்பளவை முதலில் நாங்கள் காண வேண்டும். செவ்வகத்தினுடைய பரப்பளவை காண்பதற்கு பிள்ளைகள் நீளத்தை அகலத்தால பெருக்க வேணும். சரிதானே பிள்ளைகள்? அப்ப செவ்வகத்தினுடைய நீளம் 32, அகலம் 14 சென்டிமீட்டர். ஆகவே இந்த 32 14 பெருக்க வேண்டும் பிள்ளைகள். பாருங்க, 32 14 பெருக்கினா பிள்ளைகள் 4 2 8, 4 3 12, 1 2 2, 1 3 3. இப்ப கூட்டுங்கோ, 8 4 4, 448 சென்டிமீட்டர் வர்க்கம். இப்படித்தான் பிள்ளைகள் பரப்பளவு கொடுக்க வேணும். இதுதானே? ஏன் இதுல சென்டிமீட்டர் வர்க்கம் போடுறோம்? சென்டிமீட்டரை சென்டிமீட்டரால பெருக்குகின்ற பொழுதோ சென்டிமீட்டர் வர்க்கம் என்று வரும். சரிதானே பிள்ளைகள்? அடுத்தது இது இப்படியே இருக்க பிள்ளைகள், நாங்கள் இப்ப என்ன செய்யணும்டா, அந்த சதுரத்தினுடைய பரப்பளவையும் காணணும். சரியா? சதுரத்தினுடைய பரப்பளவு காண்றதுக்கும் நீளத்தை அகலத்தால பெருக்க வேணும். அதாவது சதுரத்தினுடைய நீளம் 2 சென்டிமீட்டர், அகலமும் 2 சென்டிமீட்டரா தான் இருக்கும். ஆகவே 2 2ஆல் பெருக்குகின்ற பொழுது விடை 4 சென்டிமீட்டர் வர்க்கம். இப்ப இனி பார்க்க வேண்டும் பிள்ளைகள், இந்த 448க்குள்ள எத்தனை 4 உள்ளது. அப்பதானே பிள்ளைகள் இதுக்குள்ள எத்தனை சதுரங்கள் வெட்டலாம் என்று பார்க்கலாம். அப்ப 448க்குள்ள எத்தனை 4 இருக்குது. சரிதானே பிள்ளைகள்? அப்ப நாங்களே என்ன செய்வோம்டா, 448 பிள்ளைகள் 4ஆல் வகுக்க வேண்டும். இப்ப பாருங்க, நான் வகுத்து காட்டுறேன். 4 4 கழிச்சா 0. இந்த 4 கிராக்கவனும் பிள்ளைகளுக்குள்ள திருப்பியும் 4 4 கழிச்சா 0. இந்த 8ஐ முறக்கவனும். 8க்குள்ள எத்தனை 4? 4 2 8 கழிச்சா 0. சரிதானே பிள்ளைகள்? அப்ப 112 விடையாக வருகிறது. இந்த 112 விட பிள்ளைகள், அதாவது இந்த பெரிய செவ்வகத்துக்குள்ள 112 சதுரங்களை வெட்டலாம். சரிதானே பிள்ளைகள்? இந்த 2 சென்டிமீட்டர் அளவுள்ள சதுரங்களை இந்த பெரிய செவ்வகத்துக்குள்ள 112 சதுரங்களை வெட்டலாம். எங்களுக்கு கேட்ட கேள்வி பிள்ளைகள் அது அல்ல. எங்களை கேட்ட கேள்வி, எத்தனை பச்சை நிற சதுரத்தாள்களை பெறலாம். சரிதானே பிள்ளைகள்? அப்ப 112 பிள்ளைகள் இந்த பச்சையும் மஞ்சளும் சேர்த்து தான் பிள்ளைகள் 112. பச்சை அரைவாசிக்கு நிறந்தீட்டப்பட்டுள்ளது, மஞ்சள் அரைவாசிக்கு நிறந்தீட்டப்பட்டுள்ளது. ஆகவே என்ன செய்ய வேணும் பிள்ளைகள், நாங்கள் 112 2ஆல வகுக்க வேண்டும். சரிதானே பிள்ளைகள்? அப்ப 112 2ஆ பிரிச்சா பிள்ளைகள் விடை 56. சரிதானே பிள்ளைகள்? விடை 56. ஆகவே இதுல இந்த பச்சை நிறத்தில
வார சதுரங்களினுடைய எண்ணிக்கை வந்து 56. ஆகவே இதுல 3 விட போட்டிருக்கிறாங்க பிள்ளைகள். 49, 52, 56. அப்ப நாங்கள் இந்த 56க்கு கோடு போட வேண்டும். சரிதானே பிள்ளைகள்? விளங்கிட்டதா பிள்ளைகள்? இன்னும் ஒரு காணொளியில உங்களை நான் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.